ஆனால் ரெசிபி வந்து செய்ய போகிறோம் கீரை கடையல். கீரை வந்து நாங்கள் எந்தெந்த கீரையை வந்து கடையில் வந்து செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா. புளிச்ச கீரையும் சிறுகீரையும் மிக்ஸ் பண்ணி கடைய போகிறோம். நிறைய பேர் நினைப்பாங்க சிறுகீரை புளிச்ச கீரையும் சேர்த்து கடைஞ்சால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா கீரையை கிள்ளி வச்சாச்சு, புளிச்சக்கீரை கீரையும் கிள்ளி வச்சாச்சு. ஸோ 1க்கு 3 தண்ணியில் நல்லா அலசி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் புளிச்சக்கீரை சிறுகீரை ரெண்டும் சேர்த்து கூட இது மாதிரி கீரை கடையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நிறைய தண்ணியில் மாற்றி நல்லா அலசிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி 2 தண்ணி 3 தண்ணியில் அலசி வச்சுருக்கோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நாங்கள் அலசிக்கிறோம். ஏன்னா நம்ம கடையிலேருந்து இந்த கீரை வாங்கிட்டு வரோம்ல, அதில் மண்ணெலாம் டஸ்ட்டெலாம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இத்தனை தண்ணியில் மாற்றி அலசுறது. முடிஞ்சளவுக்கு நம்ம வாங்குகிற கீரை ஃப்ரெஷ்ஷான கீரையாக வாங்குங்க. அப்போ தான் நம்ம வந்து ரெசிபி செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இதில் 2 கீரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், சிறுகீரை அப்புறம் புளிச்சக்கீரை. நாங்கள் செய்கிற இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டில், ரொம்ப நல்லா ருசியாக வரும். இந்த கீரை வந்து குளிர்ச்சியான கீரை. ஸோ சம்மர் டைமில் தாராளமாக ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யலாம், வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி செய்யலாம். இப்போ கீரையெல்லாம் தண்ணியில் அலசி வச்சாச்சு. ஒரு முழு தக்காளியும் வச்சிட்டோம். ஒரு 4 பச்சை மிளகாய் அலசி இதில் குண்டால வச்சிட்டோம். சமையல் ரெசிபிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபுல் வீடியோவை பார்க்கணும். அப்போ தான் அந்த ரெசிபி எப்படி செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கீரையை நாங்கள் வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணியும் ஊற்றியாச்சு, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குண்டெல்லாம் அப்படியே எடுத்து வேகத்துக்கு வச்சிட்டோம். இது அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், சரிங்களா. எதுக்காகனா இந்த புளிச்சக்கீரை இந்த சிறுகீரை எல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா வெந்து வரணும். ஸோ இந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றோட ஒன்றா கலந்து நல்லா வெந்து வரும். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு இந்த சிறுகீரையும் புளிச்சக்கீரையும். ஸோ எல்லா கீரையும் நல்லா வெந்துடுச்சா. இப்போ நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீரை ரெசிபி வந்து செய்யறது செம்ம ஈஸி, ஹெல்த்தியும் கூட. சும்மா அது இதுன்னு செய்யறதை விட்டுட்டு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 வாட்டி கீரை ரெசிபிஸ்லாம் செய்யணும். வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கீரை நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கீரை வந்து கடையிறதுக்கு இது மாதிரி சட்டி மத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குண்டால கீரை வெந்துச்சு இல்லையா. ஸோ தண்ணியை விட்டுட்டு வெறும் அந்த கீரையை மட்டும் அந்த கீரை தண்ணி தனியாக கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அந்த கீரையை நல்லா கடைஞ்சிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணணும். தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துடுங்க.
எதுக்காக தண்ணி இருக்கிறோன்னா அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கடைய முடியும் மத்து வச்சு. சரி, எப்போவுமே சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறத விட இது மாதிரி சட்டியில் இந்த கீரையை, வெந்து போன கீரையை போட்டுட்டு அதில் அப்படியே கல்லுப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சி பாருங்கள். அது ருசி அட்டகாசமாக இருக்கும். மீண்டும் மீண்டும் மறுபடியும் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கீரை கடையில் ரெசிபி. முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி மத்து வச்சு சட்டியில் கடைஞ்சி தாளித்து சாப்பிடுங்க கீரையை. ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா மசிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா ஈஸியாகவே இருக்கும். மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புளியும் சேர்க்கலை, பச்சை பருப்பும் சேர்க்கலை இந்த கீரையில். அப்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளிச்ச கீரை இல்லையா, அதுலேயே புளிப்பு தன்மை இருக்குது. ஸோ கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக சிறுகீரையும் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம ஒரு தக்காளியும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அந்த புளிப்புக்காக. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக எந்த புளியோ பருப்போ எதுவுமே நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் சமைக்கும்போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க செஞ்சு. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புளிச்சக்கீரையில் அதுலேயே புளிப்பு இருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம கொஞ்சம் கூட புளி சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக நாங்கள் மத்து வச்சு கடைஞ்சிட்டோம் பாருங்கள். நல்லா மசிஞ்சிடுச்சு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இதில் வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இதில் மறுபடியும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இது புளிச்சக்கீரை இல்லையா, அந்த புளிச்சக்கீரைலாம் நம்ம அந்த இருத்த தண்ணியை கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கடையில் ரெசிபி வந்து செய்யணும். எல்லோரும் புளிச்சக்கீரை சமைச்சிருப்பீங்க, சிறுகீரை சமைச்சிருப்பீங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண கீரை எப்படி வரும்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சிறுகீரை ப்ளஸ் புளிச்சக்கீரையும் சேர்த்து அரைச்சி இல்லை மசிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, சூடான சாதம்லாம் வடிச்சிட்டு அந்த சாப்பாட்டுக்கு இந்த கீரை ரெசிபி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம வந்து இப்போ தாளிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு காலி பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸோ கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து இருக்குது. ஸோ அவசியம் வீக்லி 2 வாட்டி சமைக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது சமைச்சு சாப்பிடுங்க. நார் சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பாத்திரம் எல்லாம் காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம சமையல் சன்லாண்ட் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறோம். பாருங்கள் எப்படி தாளிக்க போகிறோன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைக்கும்போது இதே மாதிரி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் இந்த குக்கிங்லாம் பண்ணுறோம். ஸோ
எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டுருங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய். ஸோ கடந்த கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த குண்டாக்கு அப்படியே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கீரையை கடைஞ்சி தாளிக்கணும். அவ்வளோதான். சூப்பரான புளிச்சக்கீரை சிறுகீரை கடையோட ரெசிபி ரெடி. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுகீரை ப்ளஸ் புளிச்சக்கீரை டேஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய குக்கிங் ரெசிபீஸ்லாம் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நீங்கள் பாருங்கள். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லா ரெசிபீஸும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு சமையலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கீரை கடையில் ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.